வணக்கம் நண்பர்களே. நம்ம பிரா இன்சைட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தொகுப்பில் நம்ம ஸ்டோயிசிசம் அதாவது கணிக்க முடியாத இந்த உலகத்துல எப்படி வீழ்த்த முடியாத ஒரு தரா மாறுவது அப்படிங்கறத பத்தி மிகவும் எளிமையாகவும் அனைவருக்கும் புரியும் வகையிலும் பார்க்க போகிறோம். இந்த தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதனால் தொகுப்பை முழுவதும் கவனமாக பாருங்கள். வாங்க தொடங்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்த எல்லாமே ஒரு இயற்கை பேரிடரால ஒரே நிமிஷத்துல அழிஞ்சு போனா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ரொம்ப கோவப்படுவீங்களா? கதறி அழுவீங்களா? இல்ல வாழ்க்கை நம்மள ஏமாத்திருச்சுன்னு முடங்கி போயிடுவீங்களா? சரியா கிமு 300ல சைப்ரஸ் நகரத்துல வாழ்ந்த ஜீனோ அப்படிங்கிற ஒரு பெரிய வியாபாரிக்கு நிஜமாவே இதுதான் நடந்துச்சு. ஒரு கடல் பயணத்தின் போது எதிர்பாராத விதமா அவரோட கப்பல் மூழ்கிடுச்சு. அவரோட மொத்த சரக்குகளும் கடல்ல போயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவரோட கட்டுப்பாட்டிலேயே இல்லாத ஒரு இயற்கையின் சீற்றத்தால ஒரே செகண்ட்ல எல்லாமே இழந்து நிக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாமளா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம்? சரி, இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். ஜீனோ அந்த நேரத்துல என்ன பண்ணாரு தெரியுமா? கடலை பார்த்து கத்தல, தன் நிலைமைய நினைச்சு அழல, தன்னோட மனநிலையை ரொம்பவே அமைதியா வச்சுக்கிட்டாரு. இதுக்கு பேர் தான் ஸ்டோயிசிசம். இன்னைக்கு பல பேர் ஸ்டோயிசிசம்னா எந்த உணர்ச்சியுமே இல்லாத ஒரு கல் மாதிரி இருக்கிறவங்கன்னு தப்பா நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இது உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிற விஷயம் இல்லைங்க. மாறாக உலகத்தை எப்படி பார்ப்பது, நடக்கும் விஷயங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது, குறிப்பா நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை நினைச்சு கவலைப்படாம இருப்பது எப்படிங்கிறது கத்துக் கொடுக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கை முறை. இந்த ஸ்டோயிக்ஸ் தங்களோட தத்துவங்களை 4 சுவத்துக்குள்ளேயோ இல்ல பெரிய அரண்மனைக்குள்ளேயோ வச்சு மட்டும் சொல்லிக் கொடுக்கல. பொது இடங்கள்ல சாதாரண மக்களுக்கும் கத்துக் கொடுத்தாங்க. அதனாலதான் ஒரு அடிமையாயிருந்த எபிக்டேட்டஸ்ல ஆரம்பிச்சு பெரிய அரசியல்வாதியான செனிகா, ரோமபுரி பேரரசரான மார்க்கஸ் அரேலியஸ் வரைக்கும் எல்லா தரப்பு மக்களும் இதை ஈஸியா ஃபாலோ பண்ண முடிஞ்சது. மக்களிடையே எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாதுன்னு உறுதியா நம்பின இவங்க தான் உலக குடிமகன் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும் காஸ்மோபாலிட்டன் அப்படிங்கிற வார்த்தையே முதல்ல உருவாக்குனாங்க. இது மட்டும் இல்ல, அந்த காலத்துல பெண்கள் தத்துவங்கள் படிக்கக்கூடாதுன்னு சமூகத்துல ஒரு பெரிய கட்டுப்பாடு இருந்துச்சு. ஆனா ஸ்டோயிக்ஸ் அதை கடுமையா எதிர்த்தாங்க. எபிக்டேட்டஸோட குருவான முசோனியஸ் ரூஃபஸ் ஒரு அருமையான விஷயத்த சொன்னாரு. அதாவது, நல்ல விஷயங்களை கத்துக்கிற ஆர்வமும் தகுதியும் ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் சரிசமமா இருக்குன்னு ஆணித்தரமா சொன்னாரு. சமூகம் மறுத்த அந்த பழங்காலத்திலேயே பெண்களையும் தத்துவம் படிக்க ஊக்கப்படுத்திய முன்னோடிகள் இவங்கதாங்க. வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை இது எவ்வளோ அருமையா விளக்குதுன்னா, இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுப்போம். மழைங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க குடை இல்லாம வெளியே போகும்போது திடீர்னு மழை வந்தா, அடடா சட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சேன்னு உங்களுக்கு கோபம் வரும், ரொம்ப எரிச்சல் வரும். ஏன் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அந்த மழை நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு. அதுவே மழை வரும்னு முன்கூட்டியே தெரிஞ்சு குடையோட அமைதியா நடந்து போனா நமக்கு எந்த கோபமும் வராது இல்லையா? வாழ்க்கையும் அப்படிதான். கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது நம்ம உடையல, ஆனா எதிர்பார்க்காத கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது தான் உடைஞ்சு போயிடுறோம். உலகத்துல எல்லாமே நடக்கலாம் நம்ம எதிர்பார்க்க பழகிட்டோம்னா நமக்கு எந்த ஏமாற்றங்களும் இருக்காது. இந்த மனநிலைய பழகிறதுக்கு ஸ்டோயிக்ஸ் ஒரு சூப்பரான பயிற்சி வச்சிருந்தாங்க. அதுக்கு பேரு வாலண்டரி டிஸ்கம்ஃபர்ட், அதாவது வேண்டுமென்றே கஷ்டங்களை அனுபவிப்பது. சும்மா ஒரு நாள் சமையலறை தரையில படுத்து தூங்குறது, சுடுதண்ணிக்கு பதிலா சில்லுன்னு இருக்கிற பச்சை தண்ணியில குளிக்கிறது, 2-3 நாளைக்கு வெறும் உருளைக்கிழங்கு மட்டுமே சாப்பிட்றதுன்னு சின்ன சின்ன கஷ்டங்களை தாங்களே வாலண்டரியா அனுபவிப்பாங்க. இது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு நிஜமாவே வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டம் வந்தாலும் என்னால இதுலயும் வாழ முடியும், சர்வசாதாரணமா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மன உறுதியை உருவாக்குறதுக்கு தாங்க. இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல டிவிலையும் மொபைல்லையும் வர்ற விளம்பரங்கள் நம்மள என்ன நம்ப வைக்குது? பெரிய வீடு, ஆடம்பரமான காரு, நிறைய பணம் இருந்தாதான் சந்தோஷம்னு நம்மள நம்ப வைக்குது. ஆனா செனிகா இதுக்கு ஒரு அருமையான பதில் சொல்றாரு. குறைவான விஷயங்களோட வாழ பழகிக்கிட்டா உங்களுக்கு நிஜமாவே எது முக்கியமோ அதுக்கு உங்க வாழ்க்கையில நிறைய இடம் கிடைக்கும்னு சொல்றாரு. உண்மைதானே? இந்த ஆடம்பரமான பொருட்கள் எப்ப வேணாலும் உடையும், அழியும். அதுக்காக ஓடி ஓடி நம்ம மனசையும் வீட்டின் இடத்தையும் குப்பையாக்கிக்க கூடாது. இப்போது நாம் பார்க்க போற விஷயம்தான் ஸ்டோயிசிசத்தோட ஆணிவேர். அதுதான் கட்டுப்பாட்டின் நிருபரிமாணம். நம்ம சந்தோஷத்தை பணத்திலையோ பொருட்கள்லயும் வச்சோம்னா அது எப்ப வேணாலும் நம்மள கைவிடும். ஆனா நம்மளுடைய சொந்த குணத்திலையும் நம்மளுடைய எண்ணங்கள்லயும் நம்ம சந்தோஷத்தை வச்சோம்னா யாராலையும் அதை அசைக்கவே முடியாது. வெளியே நடக்கிற விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, ஆனா அதுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது 100% நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எபிக்டீட்டஸ் சொன்ன இந்த அற்புதமான வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா கேளுங்க. வாழ்க்கையில நம்மளுடைய மிக முக்கியமான வேலையே இதுதான். எது என் கட்டுப்பாட்டுல இருக்கு, எது என் கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கறத தெளிவா பிரிச்சு பார்க்கறது. ஒரு இலக்க நோக்கி உழைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லாத ஒரு வெளிக்காரணத்தால அந்த இலக்க அடைய முடியாம போகும்போது உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல.
இத நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். இப்போ நீங்க ஒரு யூடியூப் கண்டென்ட் உருவாக்குறீங்கன்னு வச்சுப்போம். ரிசர்ச் பண்றது, ஸ்கிரிப்ட் எழுதுறது, ஷூட் பண்றது, எடிட் பண்றது எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க உங்க முழு உழைப்ப போடலாம். ஆனா அப்லோட் பட்டனை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது எத்தனை பேருக்கு போகும், எத்தனை வியூஸ் வரும் அப்படிங்கிறது அந்த யூடியூப் அல்காரிதம் கையில இருக்கு. அதனால வியூஸை வச்சு உங்க வெற்றியை அளக்காதீங்க. நீங்க போட்ட உழைப்பை வச்சு மட்டும் உங்க வெற்றியை சந்தோஷமா கொண்டாடுங்க. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு கம்பெனில 6 மாசமா உயிரை கொடுத்து வேலை பார்த்த ஒருத்தருக்கு எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு வச்சுப்போம். உடனே அவர் என்ன நினைப்பார்? நம்ம வேலையில நம்ம லாயக்கில்ல போலன்னு நினைச்சு கவலைப்படுவார். ஆனா நிஜத்துல என்ன நடந்திருக்கலாம்? ஒருவேளை பாஸ் அன்னைக்கு ரொம்ப கோவமா இருந்திருக்கலாம், இல்ல கம்பெனிக்கு ஏதோ நஷ்டமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் அந்த ஊழியர் கையில கொஞ்சம் கூட இல்ல. ஒரு உண்மையான ஸ்டோயிக் தன்னோட உழைப்புல மட்டும் கவனத்தை செலுத்துவார். மற்றவங்க மனநிலையை நினைச்சு கவலைப்பட மாட்டார். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த தத்துவங்கள் அனைத்தையும் ஒன்றிணைக்கும் வகையில ஒரு மனிதன் எப்படி வாழணும்னு சொல்றதுக்கு 4 முக்கிய தூண்கள் இருக்கு. அதுதான் விவேகம், தைரியம், நிதானம் மற்றும் நீதி. ஒரு ஸ்டோயிக் தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு செயலையும் இந்த 4 விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் வாழுவார். இதுல முதலாவது விவேகம், அதாவது விஸ்டம். விக்டர் பிராங்கிள் சொன்ன இந்த பவர்ஃபுல்லான வரிய பாருங்க. ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்க. இந்த இரண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளியில தான் நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ற சக்தி நமக்கு இருக்கு. வெளி உலகத்துல நடக்கிற விஷயத்தையும் நம்மளுடைய உள்ளுணர்வையும் பிரிச்சு பார்க்குற அந்த பக்குவம் தான் உண்மையான விவேகம். அடுத்த 2 விஷயங்கள் தைரியம் மற்றும் நிதானம். இங்க தைரியம்னா சண்டை போடுறதில்லைங்க. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் தொடர்ந்து போராடுறதும் கெட்ட விஷயங்களை எதிர்க்கிறதும் தான் தைரியம். அடுத்த நிதானம். நிதானம் அப்படின்னா அளவோட இருக்கிறது. உலகத்துல எல்லாரும் கோடீஸ்வரன் ஆகணும்னு ஓடிட்டு இருக்கிறப்போ எனக்கு எது தேவையோ அது மட்டும் போதும் அப்படின்னு தனக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு நிறைவா நிம்மதியா வாழ்றது தான் உண்மையான நிதானம். 4வது நீதி, அதாவது ஜஸ்டிஸ். ஸ்டோயிக்ஸ் தத்துவத்துல இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம். நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல பிறந்ததே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறதுக்கு தான். நமக்கு நாமே சுயநலமா வாழறதுக்காக இல்ல. அதனால யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு வாழ்வது தான் உண்மையான நீதி. இந்த ஸ்டோயிசிசத்தை நவீன காலத்துல முழுமையா வாழ்ந்து காட்டின ஒரு மாபெரும் தலைவர் யாருன்னு பார்த்தா அது நெல்சன் மண்டேலா தான். நிறவரிக்கு எதிரா போராடினதுக்காக அவர் 27 வருஷங்கள் ஒரு சின்ன இருட்டுச் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த மிக கடுமையான தனிமையான காலத்துல அவர் மார்க்கஸ் அரேலியஸின் புத்தகங்களை படிச்சு இந்த ஸ்டோயிக் தத்துவங்களை தன்னுடைய மனசுல ரொம்ப ஆழமா விதைச்சுக்கிட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்து அவர் தென்னாப்பிரிக்காவில் முதல்வரானப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்க? கண்டிப்பா தன்னை 27 வருஷம் ஜெயில வச்சவங்களெல்லாம் இவர் பழிவாங்க போறாருன்னு தான் நினைச்சாங்க. ஆனா அவர் அப்படி பண்ணவே இல்ல. அவர் அந்த கட்டுப்பாட்டின் 2 பரிமாணத்தை இங்க சரியா பயன்படுத்தினாரு. கடந்த காலம் அவர் கட்டுப்பாட்டுல இல்ல. அதனால பழச மறந்துட்டு நாட்டை எப்படி முன்னேற்றுவது, மக்களை எப்படி ஒன்னு சேர்ப்பதுன்னு கவனம் செலுத்தி அமைதியா ஒரு புதிய தேசத்தை உருவாக்குனாரு. இதுதாங்க ஒரு உண்மையான ஸ்டோயிக்கோட அழகம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற நவீன உளவியலுக்கு இந்த ஸ்டோயிசிசம் தான் ஒரு மிக முக்கிய அடிப்படை. REBT அப்படிங்கிற சிகிச்சை நம்ம மனசுல தோன்றும் நெகட்டிவ் எண்ணங்களை லாஜிக் மூலமா உடைக்க உதவுது. அதே போல லோகோதெரபி எப்பேற்பட்ட இருண்ட சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்க்கைக்கான ஒரு நோக்கத்தை கண்டுபிடிச்சு அதன் மூலமா நம்மள சந்தோஷமா வாழ வைக்குது. இப்ப கடைசியா ஒரு கேள்வி. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய கப்பல் முழுகிட்டா, அதாவது உங்க வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய சரிவு வந்தா, நான் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற அமைதியோட உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுடன் இந்த தொகுப்பை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட பயனுள்ள தொகுப்புகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த தொகுப்பில். வணக்கம்.